ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கும்பலக்ன அன்பர்களுக்கு வார வாரம் 7 நாட்களுக்கான பலாபலன்களை ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனித்தனியே பதிவுகளாக தருகிறோம். நீங்கள் பிறந்த லக்னம் சார்ந்து அந்த பதிவுகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பலக்னத்திற்கு 7 நாள் என்பது பிப்ரவரி 17 முதல் சனிக்கிழமையிலிருந்து பிப்ரவரி 23 வரை வெள்ளிக்கிழமை வரை சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம லக்னத்துக்கு எந்தெந்த பாவத்தை இயக்கி எந்தெந்த கிரகத்தின் மூலம் நமக்கு நல்ல பலன்களை தருகிறதுங்கிறத பார்க்கணும். முதல் நாள் சனிக்கிழமை கும்பலக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ரிஷபராசியில சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதனால வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, வேலை, உற்பத்தி, விவசாயம், இன்டீரியர் டெக்கரேஷன், கலைகள், பழங்கள், பண்ணைகள், நீர்நிலை சார்ந்த வியாபாரங்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இதை உறவுக்கும் தொழிலுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதே 12ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் சில முதலீடுகள் செலவுகளையும் கொடுப்பார். 12ஆம் வீட்டில் திருவோணமாக சந்திரன் இருக்கிறார் இல்லையா, 8ஆம் வீட்டில் அஸ்தமாக இருக்கிறார் இல்லையா, 4ஆம் வீட்டில் ரோகிணியா இருக்காங்க. இப்படி நாம உருவகப்படுத்திக்கணும். இந்த 4, 8, 12 வீரியமாக இன்றைக்கு செயல்படுதுன்னா தொழிலுக்கு எடுக்காது. ஆனா உறவு ரீதியா பார்க்க போனா, ஹெல்த் ரீதியா பார்க்க போனா கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா சந்திரனுங்கிறது சளித்தன்மை, ஒரு நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள், தாயாருக்கு சில பாதிப்புகளை கொடுக்கறது, அதுபோக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்த நாள் பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை மிருகசிரீஷம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு மகர ராசியில இருக்கார், 12ஆம் வீட்டுல விரயஸ்தானத்துல இருக்கார், சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். சூரியன் நம்மளுக்கு லக்னத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல இருக்கார். அப்ப இந்த சூரியன் செவ்வாய் அப்படின்றது நமக்கு ஒரு டக்கஃபார் மாதிரி. ஏன்னா 1ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படின்னாலே ஃப்ரீனஸ் கம்மி தான். 1ஆம் இடம் பலமான ஒரு சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கலாம். 12ஆம் இடம்ன்றது கொஞ்சம் பலவீனமான பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம். அப்படிதான் இந்த சூரியனும் செவ்வாயும் கொஞ்சம் முரண்டு பிடிக்கும். அதனால உறவுகள் சார்ந்து பேச்சு வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சு முன்கோபத்தை குறைச்சி இன்னைக்கு கொண்டு போயிட்டோம்னா பெருசாக பாதிக்காது. கணவன் மனைவி உறவு, அண்ணன் தம்பி உறவு, பெற்றோர் வழி உறவு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கும். பிப்ரவரி 19 திங்கட்கிழமை காலையில் 10:22 வரைக்கும் இந்த மிருகசிரீஷ நட்சத்திரம். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல மிதுன ராசியில சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல பயணிக்கார், ராகுனுடைய நட்சத்திரம். இப்ப ராகு எங்க இருக்காருன்னு பார்த்தா நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான மீன ராசியில தனஸ்தானத்துல இருக்காரு. அது பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால இன்வால்மெண்ட் நல்லா இருக்கும். தன வரவுகள், அமைப்புகள், முதலீடுகள், பணம் போட்டு பணம் பண்றது, எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு தொழில் பலம் கூடக்கூடிய அற்புதமான நாள். இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது மறுநாள் பிப்ரவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:12 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் புனர்பூசம் நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். நம்மளுடைய லக்னத்திற்கு குரு பகவான் 3ஆம் வீட்டுல தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அதனால கம்யூனிகேஷன், தைரியம், இடமாற்றம் இதுக்கு உண்டான ஸ்தானத்துல இருந்தாலும் கூட இந்த குரு உட்கார்ந்த நட்சத்திராதிபதி சுக்கிரன் நம்மளுக்கு 12ல இருக்கிறதுனால அது கொஞ்சம் பார்த்து வேலை செய்யணும். இடமாற்றம் அப்படிங்கிறது அது நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கிறத வேகத்தை குறைச்சி விவேகத்தை வளர்த்து அதை டீல் பண்ணணும். அவசரப்பட்டு இடமாற்றம், மற்றபடி இடம் விற்கிறது, இதுல எல்லாம் விரயங்கள் அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு அது லாஸ் தானே. அதெல்லாம் கேர் எடுத்துக்கணும். அதனால இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது 12:12 செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு புதன்கிழமை சாயந்தரம் 4:17 வரைக்கும் இருக்கு. அதாவது பிப்ரவரி 21 புதன்கிழமை. அதனால இந்த டைம்ல என்ன பண்ணணும்னா நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துக்கலாம், செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கிட்டு புது திட்டங்களை, புது அணுகுமுறைகளை,
செயல்படுத்தாம கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அடுத்த நாள் பிப்ரவரி 22, அதாவது பிப்ரவரி 21 புதன்கிழமை 2:17 மதியத்துக்கு பூச நட்சத்திரம் தொடங்குது. நம்மளுக்கு 6ஆம் வீட்டுல சந்திரன் கடகராசியில சனியோட நட்சத்திரத்துல போறாரு. இன்னைக்கு வேலை கொஞ்சம் அந்த பூச நட்சத்திரம் தொடங்கணும்னா வேலை ஃப்ரீ ஆயிடும். பெருசா வேலைக்கு இது இருக்காது. ஏதாவது எதிர்ப்புகள் இருந்தா கூட அது அடங்கி போயிடும். பெருசா பாதிக்காது. உடல் உபாதைகள் கூட கிளியர் ஆயிடும். நல்லா இருக்கும். அதனால சிந்தனை மேலோங்கி நிற்கும். செயல்திறன் நல்லா இருக்கும். உறவுகளுக்கும் நல்லா இருக்கும். இந்த பூச நட்சத்திரம் மறுநாள் பிப்ரவரி 22 வியாழக்கிழமை மாலை 4:42 வரைக்கும் இருக்கு. சனியினுடைய நட்சத்திரம். அப்ப நம்ம லக்னாதிபதி தானே சனி, லக்னத்துல தானே இருக்காரு. அதுவும் ராகு நட்சத்திரத்துல இருக்காரு. ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு. அதனால நம்மளுடைய ஈடுபாடு, செயல்திறன் அதிகரிச்சு பணம் சம்பாதிக்கிறது, உத்தியோகத்துல ஈடுபடுறது, திறமைகளை வெளிக்கொணர்றது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்னைக்கு 4:42க்கு முடிஞ்சு ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குகிறது. அதாவது புதனுடைய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதன் நமக்கு 12ஆம், அதாவது லக்னத்திலே இருக்காரு. 12ஆம் வீட்டுல இருந்த புதன் லக்னத்துக்கு வந்துடுறாரு. செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அவிட்டம் 4ஆம் பாதத்துல இருக்காரு. அவிட்டம் 3-4 பாதம் கும்பத்துல இருக்கு. 1-2 பாதம் மகரத்துல இருக்கு. ஆனா செவ்வாய் விரயத்துலதான் மகரத்துலதான் இருக்காங்க. அன்னைக்கு புதன் என்ன சொல்றாரு அப்படின்னா செலவுகள் இருக்குங்கிறத நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாரு. இப்போ ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட இன்னொரு கடனை வாங்கினாலும் அது செலவு தானே. அது மாதிரி ஒரு லோன் வாங்கி லோன் அடைக்கிறது, அல்லது ஒரு எதிரி வழக்கு சம்பந்தமா செலவு பண்றது, ஆஸ்பத்திரி செலவு பண்றது, இது மாதிரி செலவுகளுக்கு உண்டான வேலைகளை இன்னைக்கு செய்யும். ஆனாலும் கூட தொழிலை பாதிக்காது. ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2-6-10ங்கிற கான்செப்ட்ல தான் புதன் இயங்குவாரு. இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா அது கெடுக்காது. இந்த ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது வியாழக்கிழமை 4:42க்கு தொடங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு 7:24 வரைக்கும் இருக்கு. அப்ப அது வரைக்கும் நமக்கு தொழிலுக்கு பாதகம் இல்லை, வேலைக்கு பாதகம் இல்லை. ஆனால் தேவையில்லாம நம்மளுடைய ஒரு சங்கடங்கள், நம்மளை நாமளே வருத்திக்கிற குணம், தேவையில்லாம எதையாவது ஒரு செலவை நம்ம கைப்பொருளை இழக்க வைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளுக்கு நாம தயார் பண்ணி முடிஞ்ச அளவு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துல யோசிச்சு பண்ணணும். அப்ப இந்த 7 நாட்கள் ரிஷபராசியில ஆரம்பிக்கிற சந்திரன் கடகராசி வரைக்கும் நகர்ந்து இது மாதிரியான பலன்களை தருகிறார். நமது ஜனன ஜாதகத்துல 12 பாவங்களையும் கணிச்சு உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சு இன்னும் உங்களுடைய கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலை பெறலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.